अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व रसूलिल करीम अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल कुर्आनिल हकीम वल कुर्आनिल मजीद। அளவற்ற அருளாளர் மிகச்ச அன்புடைய நம் அல்லாஹ்வின் திருநாமங்களை கொண்டு நான் துவங்குகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரமலான் மாதத்தில் ரமலானின் அருள் மனிதர்களை அழகான முறையில் அல்லாஹ் தஆலா படைத்து உலகிலும் வாழும் மறும் உலக அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்திருக்கின்றார். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சிறப்பான மாதம். ரமலான் மாதம் நமக்கு சிறப்பு மிக்க மாதம். அதில் அதிகமாக நம்ம நன்மைகளை தேட வேண்டும். அல்லாஹு தாலா திருமறையான குர்ஆனில் கூறி நம்ம எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம பசியை கட்டுப்படுத்தி முழுமையாக நம்ம நோன்பு வைக்கிறோம். அது நம்ம நோன்புக்கு என்னென்ன நோம்பு முறிவதற்காக வேணுகின்றே தண்ணி குடித்தாலும் வாந்தி எடுத்தாலும் இந்தமாரி இதெல்லாம் பண்ணால் நோம்பு முறிக்க வேணாம்னு சொல்லிட்டு வேணுகிட்டே செய்கிறதுக்கு அதுக்கே நோன்பு வைக்கணும். நம்ம நோன்பு வச்சுட்டு நோன்பு விடுறதுக்கு நம்ம நோன்பு வைக்காமலே இருந்துடலாமே. நல்ல முறையில் நம்ம நோன்பு நோக்கணும். 5 வேளையும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஜக்காத்தை நிலைநாட்ட வேண்டும். ஹஜ்ஜை நிலைநாட்ட வேண்டும். ஏன் ஜக்காத்தை நிலை கொடுக்க வேண்டும்? நம்ம நோம்பு நாளில் மட்டும் தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா? மற்ற நாள்லாம் நம்ம ஜக்காத்து கொடுக்க வேணாமா? சில பேர் நோம்பு நாள் வந்தால் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் மற்ற நாள்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? மற்ற நாள்லாம் அல்லாஹ் தெரியலையா? நோம்பு நாளில் மட்டும்தான் அல்லாஹ் தெரிகிறோமா கண்ணுக்கு? அல்லாஹு தாலா உலகத்தை எதற்காக படைத்தான்? ஏன் மனிதர்களை படைத்தான்? நமக்கு தேவையில்லாத்தையும் உலக கல்வியை தான் அதிகமாக நேசிக்கிறார்கள். மார்க்க கல்வி இல்லை. உலக கல்வி எதற்கு தேவை? உலகத்தில் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு உலக கல்வி தான் உலகத்தில் வாழ்வதற்காக மட்டும்தான் உலக கல்வி. மறுமையிலே வாழ்வதற்கு மார்க்க கல்வி மட்டும்தான் முக்கியம். மார்க்க கல்வி அதிகமாக தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உலக கல்வி மீது காசு அதிகமாக வருது. இப்போ மார்க்க கல்விக்கு வந்தோம்னா அங்கேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க உஸ்தாத்மார்கள்லாம். அதே போல் இப்போ நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கோம். ரமலான் மாதம் நோம்பு நோக்கின்றோம். இப்போ 30 நோம்பும் கரெக்டாக நம்ம வைக்கிறோமா? இல்லை. இடையில ஹைல் வந்துடுது. ஹைலோட டயத்தில் நம்மளால் நோம்பு வைக்க முடியல. அப்போ வைக்க முடியாத அப்போ நம்ம அல்லாஹு தாலாவை அதிகமாக நினைக்கணும். யா அல்லாஹுவிடம் அதிகமாக தஸ்பீக் செய்ய வேண்டும். துவா அதிகமாக செய்ய வேண்டும். நம்ம இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம அதிகமாக நமக்குள்ள தேவைகள் எல்லாம் அல்லாஹிடம் கேட்க வேண்டும். தஹஜத்தில் தொழுதுட்டு அல்லாஹ் நம்ம சஹர் செய்கிறதுக்கு முன்னாடி தஹஜத்து தொழுக வேண்டும். தஹஜத்து தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சஹர் செய்ய வேண்டும். சஹர் செஞ்சுட்டு தஹஜத்தில் தொழுதுட்டு அல்லாஹ்விடம் நாம் எதை கேட்கின்றோமோ அதை அனைத்தையும் அல்லாஹ் தாலா நமக்காக தருகின்றார். உறவினரை துண்டித்து வாழாதீர்கள். உறவினர்களை சேர்த்து வாழுங்கள். உறவினர்களை பேணி வாழுங்கள். அண்டை வீட்டினர்களை பேணி வாழுங்கள். அண்டை வீட்டினரும் சண்டை போடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சில பேர் ரமலான் மாதம் வந்துச்சுன்னா சண்டை போட்டிருந்ததை மறந்துட்டு போய் ரமலான் மாதம் தானே அப்போதைக்கு பேசிப்போம், அடுத்து நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறது தவறு. இது ரமலான் மாதத்தில் மட்டும் குர்ஆன் ஓதலாம். ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுகலாம். ரமலான் மாதத்தில் மட்டும் நோன்பு வைக்கணும். மற்ற நாள்லாம் தொழுகக்கூடாது. குர்ஆன் எடுத்து ஓதக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எவ்வளோ நன்மைகள் அதிகமாக செய்கிறோமோ அதை விட அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தாலா இம்மாதத்தையும் படைத்தான். வருஷத்தில் ஒரு முறை நம்ம நோன்பு நோக்கின்றோம். 30 நாள் ஒரு மாதம் நம்ம நோன்பு நோக்கிறோம். இந்த ஒரு மாதம் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம். எவ்வளவோ நம்ம எல்லாரையும் இது பண்ணியிருப்போம். சாபம் விட்டுருப்போம், சபிச்சிருப்போம். சில பேரை நம்ம திட்டிருப்போம். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எவ்வளவோ நம்ம பண்ணியிருப்போம். அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு மனிதன் 3 நாட்களுக்கு மேல் ஒரு மூமின் ஒருத்தவங்கள்ட்ட பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க கியாஃபிரா மாறிடுறாங்க. அது பிலாமின்ஹா. அல்லாஹ் தாலா அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். உலகத்தில் அழகான முறையில் நம்ம வாழணுங்க. இவ்வுலக ஆசையை விட மறு உலக ஆசையின் மீது அதிகமாக ஆசை கொள்ள வேண்டும். இவ்வுலக ஆசை அல்ப உலகம். இந்த உலகம் மீது ஆசை கொள்ளாதீர்கள், மறுமை உலகத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா ரமலான் மாதம் வந்து விட்டால் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன, நரக வாசல்கள்லாம் மூடப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பெரிய இது! சொர்க்கம் திறக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தோட என் மறுமை நாளில் அல்லாஹு தாலா கூறாங்க, இறந்ததுக்கு சொர்க்கத்துக்கு செல்றவங்க ரமலான் மாதம் நோன்பு ஆட வச்சிருக்கவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு எல்லாருமே சென்றுடுவாங்க. லாஸ்ட்ல ஒரு ஆள் வரை எல்லாருமே போயிடுவாங்க. கடைசியாக கதவை அடைத்ததுக்கு அப்புறம் யாராலையும் போக முடியாது. மலக்குமார்கள் வெளியில் நில்லுங்க, ஏன் நீங்களாம் உள்ளே போகிறீங்க, நீங்களாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒருத்தவங்க பதில் சொல்லுவாங்களா, நாங்கள் எல்லாருமே நோம்பாளிங்க, நாங்கள் எல்லாம் நோன்பு வச்சோம், அல்லாஹுக்காக நோன்பு வச்சோம், அல்லாஹு தாலா சொன்ன வழியில் நாங்கள் நடந்தோம், நோம்பு முழுமையாக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். நோம்பை முழுமையான நிறைவேற்றணும்னு அந்த மலக்குமார்களிடம் என்று சொல்லுவாங்களாம். அவங்க மலக்குமார் காவலாளிகள் கதவை சாத்திடுவாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் இங்கே யாராலையுமே நுழைய முடியாது. அந்த நம்ம செஞ்ச பாவமே நம்ம நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு மூலயமா அல்லாஹு தாலா அந்த பாவங்களை மன்னிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்! நம்ம எதை விதைக்கிறோமோ அது மட்டும்தான் வறுமை நாளில் நம்மளால் அறுவடை செய்ய முடியும். உலக வாழ்வின் மீது ஆசை கொள்வதை விட்டு மறு உலக வாழ்வின் மீது அதிகமாக நம்ம ஆசை கொள்ள வேண்டும். உலகம் பொய்யான ஒரு உலகம், நிரந்தரமற்ற உலகம். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர்லேருந்து எப்போ திரும்பி வருவோம்? 1 மாதம் 2 மாதம்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு வரணுமே, நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட 1 வாரம் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். இந்தமாரி இந்த உலகத்திலேயே நம்மளால் போயிட்டு கொஞ்ச நாள் கூட ஒரு இடத்துல இருக்க முடியல. போது நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி வரோம்ல, அந்தமாரி நம்ம வீட்டுக்கு நம்ம இருக்க போகிற நிரந்தரமான வீட்டுக்கு நம்ம போகிறோம். அதற்கு அதிகமாக நம்ம நன்மை சேர்த்துக்க வேணாமா? உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு தான் முக்கியம். இவ்வுலக வாழ்வின் மீது ஆசை கொள்ளாதீர்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், குர்ஆனை முழுமையான முறையில் ஓதுங்கள். நோன்பை நிறைவேற்றுங்கள், நோன்பை நல்ல முறையில் நிறைவேற்றுங்கள். ஜக்காத்தை முழுமையான முறையில் அடையுங்கள். ஆகவே எவர்களும் அம்மாதத்தின் அடைந்து விட்டு கொண்டார்களோ அவர்கள் அம்மாதத்தின் முழுவதும் நோன்பு நோட்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். வானத்தில் உள்ள அனைத்து கதவுகளையும் திறக்கப்பட்டுள்ளது. அருள் யாது ஏன் வாசலெல்லாம் திறக்கப்படுகிறதுனா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு தாலா நம்ம மீது அதிகமாக 90% தாங்க இந்த உலகத்தில் உள்ளவங்க மனிதர்கள் மீது நம்ம பாசம் வச்சிருக்க 90% தான். அந்த 1% அல்லாஹ்விடம்தான் பாசம் இருக்கின்றது. அது எப்படின்னா, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்றது அந்த 1% பாசம் மட்டும். யாராலையும் முழுமையாக 100% பாசம்லாம் வைக்க முடியாது யார் மேலேயுமே. அந்த அல்லாஹு தாலா மட்டும்தான் மனிதர்கள் மீது முழுமையான பாசமும் அருளும் கருணையும் கொண்டவன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு இந்த ரமலான் மாதம் வந்துடுச்சு. ரமலான் மாதம் நம்ம நோன்பு நோக்கின்றோம், ஜக்காத்தை கொடுக்கணும். இது எல்லாமே பெருமைக்காக செய்யக்கூடாது. பெருமை கொள்ளுகின்றவர்கள் பெருமைக்காக நம்ம என்னத்துக்கு செய்கிறோம்? பெருமைக்காக செய்யக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி நபியினா
وحبيبي وشفيعنا ومن محمدين وصلي عليه على سيدنا وبارك وسلم عليه. யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ் எனது தாய் தந்தை பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எனது உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ் யா ரஹ்மானே எனக்கு எங்கள் ஷஹீதுகளுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ் யா ரஹ்மானே உலகில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீது பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ் யா ரஹ்மானே யா ரஹீமே நான் தெரிந்தும் தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ் நீ மிகவும் மன்னிக்கக்கூடியவன். மன்னித்து விடு யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ ஃகினா அஸாபன் நார். யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோம்பின் மாதங்களை நாங்கள் சிறப்பான முறையில் அடைய வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் முழுமையான முறையில் அடைய வேண்டும் யா அல்லாஹ். முழுமையும் நின்று வாங்கி தொழக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் குர்ஆன் திக்கு திணறாமல் பிழை இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். யா அல்லாஹ் யா ரஹ்மானே கபரின் வேதனைகளை விட்டு எங்களை காப்பாற்றி வை யா அல்லாஹ். ஆமீன். ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்தம் ஸமீஉல் அலீம். நீயே எங்களின் மன்னிக்கக்கூடியவனாக செவியேற்றக்கூடியவனாக நற்கூலிகளையும் எங்களுக்கு தருவாயாக. ஆமீன். ரப்பனா வஜஹல்னா முஸ்லிமீன லக வமின் துரியாத்தினா உம்மத்தின் முஸ்லிமீன லக வ ரப்பீன முன்னா மஆனா சிஹாதக وإنها مستعينك وعنته عليه إنك أنتم تواب رحيم. எங்கள் இறைவா எங்களின் இருவரையும் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக எங்களை சந்தேதிகளையும் ஒரு கூட்டத்தினர்களையும் முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ஹஜ்ஜு ஜக்காத்துகளையும் ஹஜ்ஜிகளையும் நோன்புகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். எங்களுடைய வணக்கங்களையும் அருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் தவறுகளை செய்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். நிச்சயமாக நீயே மிக மன்னிக்கக்கூடியவன், நிராகரிக்கக்கூடிய நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றாய். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ ஃகினா அஸாபன் நார். எங்கள் இறைவா நீ இம்மையிலும் நன்மையை அளிப்பாயாக. ஆமீன். மறுமையிலும் நன்மையை அளிப்பாயாக. ஆமீன். நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை நீ காப்பாற்றுவாயாக. ஆமீன். ரப்பனா வரிஹ் அலைனா ஷாஹிரன் வ தஃபீரன் ஆக்தமனா வ ஆந்தும் அலைல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா நீ எங்களுக்கு மீது பொறுமையும் செய்வாயாக. ஆமீன். எங்களின் பாதைகளை உறுதிப்படுத்த வைப்பாயாக. ஆமீன். அந்நாளில் நிராகரித்து ஜக்காத்துகள் ஜன்னத்தில் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. ஆமீன். ரப்பனா லா துஹ்ஜல்னா இன்னக நஸீரன் வ அதாபூர். எங்கள் இறைவா நாங்கள் எங்களிடம் கடமைகளை செய்து விட்டோம், எங்களின் கடமைகளை நிறைவேற்ற வைப்பாயாக. ஆமீன் 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 வர ஆமீன் ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா.